பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்தின் போது அது தொடர்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்தின் போது பொது சொத்திற்கு சேதம் விளைவித்ததாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், என்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது? தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கார்கள். நேற்றைய தினம் எஸ்ஐஆருக்கு எதிராக திருவல்லிக்கேணி சுவாமி சிவானந்தா சாலையில தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போராட்டமானது நடைபெற்றது. இதுல ஆயிரக்கணக்கான தாவேகா தொண்டர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அங்கிருந்து சாலையில் இருந்த சென்ட்ரல் மீடியனில் இருந்த கம்பிகள் எல்லாம் உடைத்ததாகவும் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக திருவள்ளி காவல் நிலையத்துல மாநகராட்சி சார்பாக புகாரானது அளிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், அந்த பகுதியுடைய மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய அப்பனு உள்ளிட்ட 2500 தாவேகா தொண்டர்கள் மீது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த முறை இதே போன்று போராட்டம் அறிவிப்பின் போதும் அங்க இருக்கக்கூடிய பேரிகார்டுகள் சென்ட்ரல் மீடியா எல்லாம் உடைத்திருந்த நிலையில அதே ஒரு சூழல் நேற்றைய தினமும் நடந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது காவல்துறை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆனந்த் உள்ளிட்ட தாவேகா தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.